இன்றைக்கி நம்ம ஜானு சமையலில் 1 கப்பு கோதுமை மாவு 3 முட்டையை வச்சு நல்லா ஈவினிங்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதாவில் கூட செய்யலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கோதுமை மாவில் செய்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த உப்பு எண்ணெயெல்லாம் எல்லா மாவுலையும் கலந்து வர அளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது நல்லா காயாமல் இருக்கிறதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கி ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறோங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அந்த அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நம்ம விடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெரிய சைஸாக இல்லாமல் மீடியமான அளவில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன்னு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் ரொம்ப சேர்த்திட வேண்டாம். 2 பெரிய வெங்காயத்துக்கு 1 தக்காளி பழம் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டஃபிங்க்கு தகுந்த மாரி மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாரி கூடவே குறைவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இது காரமாக இருந்தது, அதனால் நான் 1/2 ஸ்பூனு மட்டும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் மசாலா பச்சை வாசனைலாம் நல்லா போகும். இப்போ 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்திடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும். இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டோம். பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் தூவி நம்ம நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பரான உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை திறந்து பார்க்கலாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிடுச்சு. நல்லா பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இன்னும் ஒரு டைம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுன்னு நம்ம சின்னதாக உருண்டை எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெரிய சைஸ் உருண்டை வேணால் சின்னதாக எடுத்துக்கலாம். நம்ம பூரி சைஸுக்கு உருட்டுவோம்ல அந்த சைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த உருண்டை சைஸில் எனக்கு ஒரு 6 உருண்டை கிடச்சிது 1 கப்பு கோதுமை மாவில். இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம வர மாவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரும் தேய்க்கிறப்ப. இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சு இது போல் நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கலாங்க. மொத்தமாக வேண்டாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வைக்கிற நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. 3 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டையும் ரெடியாக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு நல்லா இது போல் கொஞ்சமாக பரப்பி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 முட்டை எடுத்து வச்சுக்கலாங்க.
வச்சுட்டு இந்த நம்ம ஓரங்கள்லாம் தண்ணி தொட்டு நல்லா தடவி விடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் தண்ணி தொட்டு தடவுறதுனால நல்லா நமக்கு நல்லா பிடிச்சிக்கும், நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். தடவி விட்டுட்டு நல்லா ஒரு சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் நம்ம லைட்டாக தண்ணி தடவி விட்டுருக்கலாம். பாருங்கள், தண்ணி தடவி விட்டுட்டு அதையும் ரெண்டாக மடித்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ஓரங்கள் கார்னர்லையும் நல்லா தண்ணி தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி பிடிக்கும். அதே போலவே இந்த ஓரங்கள்லையும் நம்ம தண்ணி தடவி விட்டுட்டு மடித்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நமக்கு பப்ஸு ஷேப்லேயே இருக்கும். இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். 6 சப்பாத்தியுமே பாருங்கள், நான் 6 சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், எதுவுமே பிரிஞ்சு வராது, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா மீடியமான தீயில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னும் ஒரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராகுதுன்னு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு டைம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அந்த சுற்றி ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிலுமே திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியான 1 கப்பு கோதுமை மாவு 3 முட்டை வச்சு நல்லா சூப்பராக ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிட்டோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் பப்ஸ் மாரியே இருக்கும். டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதே போலவே பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவும் செம்மையாக இருக்கும். நம்ம உள்ளே வச்ச அந்த மசாலா ஸ்டஃபிங்கி அது கூட நம்ம முட்டை வச்சது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா காரசாரமாக. பாருங்கள், இதே போலவே இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.